வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ரூபவாகினியின் பிரதான செய்திகளோடு. நான் ராதிகா வின்சன். செய்திகளோடு இணைந்திருக்கிற நான் AM ரிஸ்மி. முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் நெடுஞ்சாலைகளில் மேலும் 37 பாலங்களை நிர்மாணிக்க நடவடிக்கை. பெலியோயா பிரதேசத்தின் அபிவிருத்திக்கு 46 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. பல்வேறு வழிகளில் அரசாங்கத்தின் சிறப்பாட்டை குறைப்பதற்கு முயற்சிகள் இடம்பெறுவதாக அமைச்சர் விமல் வீரவன்ச குற்றச்சாட்டு. திவிநகும 2013 திட்டத்தின் கீழ் அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து கலந்துரையாடல். இனி விரிவான செய்திகள். சந்தையில் காய்கறி விலைகள் பெரிதும் அதிகரித்துள்ளன. தற்போதைய சீரற்ற காலநிலையினால் காய்கறி செய்கைக்கு பாதிப்பு ஏற்பட்டிருப்பதே இதற்கு காரணமாகும். பெருமுகத்தில் செய்கை பண்ணப்படும் காய்கறிகளே ஜனவரி, பிப்ரவரி மாதங்களில் சந்தைக்கு கொண்டுவரப்படுகின்றன. ஆயினும் கடும் மழையை அடுத்து காய்கறி தோட்டங்கள் அழிவடைந்ததால் காய்கறி உற்பத்தி சுமார் 50% வீழ்ச்சியடைந்துள்ளது. தம்புள்ள பொருளாதார நிலையத்தில் காய்கறி விலை 150 வீதத்தால் அதிகரித்துள்ளது. 1 கிலோ கத்தரிக்காயின் மொத்த விலை 250 ரூபாவாகும். புடலங்காய் 110 ரூபாவாகவும், போஞ்சியின் விலை 230 ரூபாவாகவும், கரிமிளகாய் விலை 300 ரூபாவாகவும் உயர்ந்துள்ளது. மொத்த விலைக்கேற்ப சில்லறை விலையும் அதிகரித்துள்ளது. சந்தைக்கு கொண்டுவரப்படும் காய்கறிகளின் அளவு குறைந்திருப்பதாக வர்த்தகர்கள் கூறுகின்றனர். தம்புள்ள சந்தையுடன் ஒப்பிடுகையில் கொழும்பு மெனிங் சந்தையில் காய்கறி விலை குறைவாக இருப்பதை அவதானிக்க முடிகின்றது. எதிர்வரும் நாட்களில் காய்கறி விலை குறையும் என்று வர்த்தகர்கள் நம்பிக்கை கொண்டுள்ளனர். ඉදිරියේදී එළවලු මිල අඩු වනු ඇතැයි ව්‍යාපාරිකයෝ විශ්වාස පළ කරති. පොඩි සාමාන්‍ය වැඩිවීමක් වෙලා තියෙනවා එළවලු මේ වැස්සත් සමගම. ඒ තරම් කියන විදිහට වැඩිවීමක් නැහැ. තව කාලය යනකොට අඩු වෙනවා. තව සුමානියක් විතර යනකොට තව ටිකක් අඩු වෙනවා. උඩ පළාත් වල එනවනේ අපිට අඩු සෑහනට විකුණන්න පුළුවන්. ඉදිරියේදී එළවලු මිල අවම කිරීමට රජය අවශ්‍ය පියවර ගන්නා බව எதிர்காலத்தில் காய்கறி விலையை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்கும் என்று அமைச்சரவை தீர்மானங்கள் பற்றி அறிவிக்கும் முகமாக இன்று நடைபெற்ற ஊடக மாநாட்டில் உரையாற்றிய அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல தெரிவித்தார். திவிநகும 2013 அபிவிருத்தி திட்டம் தொடர்பாக பிரதேச மட்டத்தில் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தும் செயலமர்வுகள் நடைபெற்று வருகின்றன. திவிநகும 2013 திட்டம் தொடர்பாக அறிவுறுத்தும் செயலமர்வு பொத்துவில் பிரதேச செயலாளர் MAM தௌஃபிக் தலைமையில் சமீபத்தில் இடம்பெற்றது. பிரதம அதிதியாக உள்ளூராட்சி மாகாண சபைகள் அமைச்சர் ALM அத்தாவுல்லா கலந்து கொண்டார். இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாண அமைச்சர் MS உதுமா லெபையும் சமூகம் அளித்திருந்தார். வாழ்வின் எழுச்சியூடாக வரமியற்ற இலங்கை என்ற தொனிப்பொருளில் புத்தளம் IBM மண்டபத்தில் செயலமர்வு ஒன்று சமீபத்தில் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் கிங்ஸ்லி பெர்னாண்டோ தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சிரேஷ்ட அமைச்சர் மில்ராய் பெர்னாண்டோ பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். திவிநகும திட்டம் பற்றி வவுனதீவு பிரதேச மக்களுக்கு விளக்கமளிக்கும் கூட்டம் சமீபத்தில் நடைபெற்றது. மீள்குடியேற்ற பிரதியமைச்சரும் மண்முனை மேற்கு பிரதேச அபிவிருத்தி இணைப்பு குழுவின் தலைவருமான விநாயகமூர்த்தி முரளிதரன் பிரதம அதிதியாக இதில் கலந்து கொண்டார். மட்டக்களப்பு மற்றும் ஆரையம்பதி பிரதேச அதிகாரிகளுக்கு விளக்கமளிக்கும் செயலமர்வு பிரதியமைச்சர் MLM ஹிஸ்புல்லா தலைமையில் ஆரையம்பதி கலாசார மண்டபத்தில் நடைபெற்றது. திவிநகும திணைக்களம் தொடர்பாக விரிவான விளக்கம் அங்கு அளிக்கப்பட்டது. கல்முனை பிரதேச மட்டத்தில் உள்ள அரசு அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் திவிநகும திட்டம் தொடர்பாக அறிவூட்டும் கருத்தரங்கு கல்முனை கிறிஸ்டா இல்லத்தில் சமீபத்தில் நடைபெற்றது. அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் HMM ஹரீஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் ஆரிஃப் சம்சுதீன் உட்பட பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். அக்கரைப்பற்று அத்தாவுல்லா அரங்கில் திவிநகும திட்டம் சம்பந்தமான விழிப்புணர்வு செயலமர்வு சமீபத்தில் நடைபெற்றது. அம்பாறை மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் உள்ளூராட்சி மாகாண சபை அமைச்சருமான ALM அத்தாவுல்லா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாண சபை அமைச்சர் MS உதுமா லெபி உட்பட பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். வறுமையற்றதோர் இலங்கை என்ற தொனுப்பொருளான விசேட அறிவூட்டல் நிகழ்வு காத்தான்குடி ஹிஸ்புல்லா மண்டபத்தில் இடம்பெற்றது. பிரதியமைச்சர் MLM ஹிஸ்புல்லா தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். வவுனியா மாவட்ட திவிநகும வேலைத்திட்டம் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்வு மாவட்ட கலாசார மண்டபத்தில் இடம்பெற்றது.
பிரதம விருந்தினராக அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் சமூகம் அளித்திருந்தார். இந்த வருடத்தில் இடம்பெற இருக்கும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக அங்கு கலந்துரையாடப்பட்டது. திருகோணமலை பட்டணமும் சூழலும் பிரதேச செயலக பிரிவில் திவிநகம திட்டம் சம்பந்தமாக அறிவுறுத்தும் கருத்தரங்கு பிரதேச செயலாளர் திருமதி ஜலதீபன் தலைமையில் நடைபெற்றது. பிரதம அதிதியாக பிரதியமைச்சர் சுசாந்த பூஞ்சிநிலைமை கலந்து கொண்டு திட்டம் சம்பந்தமாக விளக்கம் அளித்தார். ரக்காமம் பிரதேச செயலகத்தில் பிரதேச செயலாளர் எம் நசீர் தலைமையில் திவிநகம அபிவிருத்தி திட்டம் தொடர்பான கருத்தரங்கு சமீபத்தில் நடைபெற்றது. சமுர்தி பிரதிநிதிகள் உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர். வாழைச்சேனை பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் திவிநகம வேலைத்திட்டம் தொடர்பான கருத்தரங்கு இடம்பெற்றது. ஜனாதிபதியின் ஆலோசகரும் கிழக்கு மாகாண சபை உறுப்பினருமான சிவநேசத்துறை சந்திரகாந்தன் இதனை ஆரம்பித்து வைத்தார். அதிக எண்ணிக்கையிலான அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர். உலகில் கூடுதல் உஷ்ணம் நிலவிய 10 வருடங்களில் கடந்த ஆண்டும் ஒன்றாகும். 20ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் பூமியின் உஷ்ணம் 1 ஃபாரன்ஹீட்டினால் அதிகரித்திருப்பதாக நாசா நிறுவன விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். உஷ்ணநிலை பற்றிய விவரங்களை பதிவு செய்யும் நடவடிக்கை 1880ஆம் ஆண்டு ஆரம்பமாகியது. இதன் பின்னர் கூடுதல் உஷ்ணம் நிலவிய 10 வருடங்கள் 1998ஆம் ஆண்டின் பின்னரே காணப்பட்டதாக நாசா விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். 2012ஆம் ஆண்டு இந்த பட்டியலில் 9ஆம் இடத்தில் உள்ளது. கடந்த வருடம் உலகின் பல நாடுகளில் ஆயிரக்கணக்கான காட்டுத்தீ சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. கிழக்கு ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் காட்டுத்தீ ஆபத்து காணப்படுவதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். சுமார் 10 லட்சம் ஏக்கர் பிரதேசமும் 40 வீடுகளும் தீயினால் அழிந்துள்ளன. வாயுமண்டலத்திற்குள் வெளியேற்றப்படும் கரியமில வாயுவின் அளவு அதிகரித்திருப்பதே சீதோஷ்ண நிலை மாற்றத்திற்கு காரணம் என்று நாசா விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். முன்னாள் பிரதமர் நீதியரசருக்கு எதிரான குற்றப்பேரணி நடவடிக்கையின் போது ஆரம்பத்தில் அதற்கு அங்கீகாரம் அளித்த ஐக்கிய தேசிய கட்சி தற்போது அதனை விமர்சிப்பது நகைப்புக்குரிய விடயமாகும் என்று அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த் தெரிவித்துள்ளார். அக்கட்சி குறுகிய அரசியல் நோக்கங்களை நிறைவேற்ற முற்படுகின்றது என்று இன்று கொழும்பில் நடைபெற்ற ஊடக மாநாட்டில் அமைச்சர் குறிப்பிட்டார். ஐக்கிய தேசிய கட்சி பொதுச் செயலாளர் பாராளுமன்ற அங்கத்தவர் திஸ்ஸ அத்தநாயக்க குற்றப்பேரணி நடவடிக்கை பற்றி நேற்று தெரிவித்த கருத்துக்களுக்கு அமைச்சர் பதிலளித்தார். பயங்கரவாதம் மூலம் நாட்டை சீர்குலைக்க முடியாமல் போய்விட்டது. ஆயினும் வேறு வழிகள் மூலம் நாட்டில் ஸ்திரமற்ற தன்மையை ஏற்படுத்துவதற்கான முயற்சி இன்னும் முடிவடையவில்லை என்று அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். இந்த முயற்சியை தோற்கடிப்பதே பொதுமக்களுக்கு நாளைய தினமுள்ள முக்கிய பொறுப்பாகும். யுத்தத்திற்கு பின்னர் இலங்கை மற்றும் குற்றப்பிரேரணை என்ற தொடைப்பொருளில் கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வில் உரையாற்றுகையில் அமைச்சர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். இது தொடர்பாக அமைச்சர் விமல் வீரவன்ச மேலும் கருத்து வெளியிடுகையில் நீதிமன்றத்திற்கும் பாராளுமன்றத்திற்கும் இடையில் யுத்தம் என்று சிலர் கூறுகின்றனர். ராணுவத்திற்கும் அரசாங்கத்திற்கும் இடையில் யுத்தம் என்று சிலர் கூறுகின்றனர். பொருளாதார கேந்திர நிலையத்திற்கும் அரசாங்கத்திற்கும் இடையில் யுத்தம் என்று சிலர் கூறுகின்றனர். எல்டிடி வென்றெடுக்க முயன்ற யுத்தத்திற்கு ஆதரவு வழங்கிய குழுவினரே இவ்வாறான யுத்தங்கள் பற்றி கூறி வருகின்றனர். எனவே இந்த போராட்டம் முடிந்துவிடவில்லை. உள்ளே இருந்து செயற்படும் எதிரிகளை நாம் சரிவர இனங்காண வேண்டும். உள்ளே இருந்து செயற்படும் எதிரியை இனங்கண்டு தோற்கடிக்காவிட்டால் இந்த போராட்டத்தில் இலகுவில் வெற்றியடைய முடியாது. தேசியவாத சக்தியில் இது பற்றி உணர்ந்து கொண்டு மக்களின் ஆதரவுடன் இந்த போராட்டத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று அவர் கூறினார். ஞாயிறுதோறும் எமது பிரதான செய்தி அறிக்கையில் இடம்பெறும் அறிவை தேடிய பயணம் எனும் விசேட அறிவு கண்ணோட்டத்தில் உலகமே வியந்து நோக்கும் அம்சங்களில் ஒன்றான த கிரேட் வால் ஆஃப் சைனா எனும் சீன பெருஞ்சுவர் பற்றிய விவரங்களை எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை எதிர்பாருங்கள். தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஊடக நிலையத்தின் பணிப்பாளர் நாயகமான லக்ஷ்மண் ஹுலுகல்லவின் வாழ்க்கை வரலாறு பற்றிய நூல் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. லக்ஷ்மண் தமது தாய்நாட்டிற்கான கடமையை நிறைவேற்றினார் எனும் தலைப்பில் இந்த நூல் எழுதப்பட்டுள்ளது. நிகவரட்டியில் உள்ள ஹுலுகல்ல கிராமத்தில் பிறந்த லக்ஷ்மண் ஹுலுகல்லவின் வாழ்க்கை பயணம் பற்றிய விவரங்கள் இந்த நூலில் அடங்கியுள்ளன. பிரேமதாசா சந்திரிகா யுகங்களின் போது வெளிவராத ரகசியங்கள், சேனல் 9 உண்மை கதை ஆகிய விடயங்கள் இந்த நூலில் அடங்கியுள்ளன.
நூல் கையளிப்பு வைபவத்தில் மக்கள் பிரதிநிதிகள் பலரும் கலந்து கொண்டனர். கொழும்பு கோட்டை சைத்திய வீதியில் ஏற்பட்ட தீ விபத்தினால் வேலைத்தளம் ஒன்று சேதமடைந்துள்ளது. கொழும்பு குயின்ஸ் வீதியில் உள்ள கிங்ஸ்பெரி ஹோட்டலுக்கும் சைத்திய வீதி எல்லைக்கும் இடையில் உள்ள வேலைத்தளத்தில் இன்று பிற்பகல் தீ ஏற்பட்டது. கட்டிட நிர்மாண பொருட்களை களஞ்சியப்படுத்தி வைக்கும் இடமாகவும் ஊழியர்களின் தங்குமிடமாகவும் இந்த கட்டடம் தற்காலிகமாக பயன்படுத்தி வந்தது. அங்குள்ள வர்ணப்பூச்சு கொள்கலனில் தீ பற்றியதை அடுத்து இந்த விபத்து ஏற்பட்டது. கொழும்பு தீயணைக்கும் படையினரும் துறைமுக தீயணைக்கும் படையினரும் தீயை கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்தனர். அட்டாளைச்சேனை பிரதேச அபிவிருத்தி தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று அட்டாளைச்சேனையில் நேற்று காலை இடம்பெற்றது. கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் LM நசீர் தலைமையில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் பிரதம அதிதியாக நீதி அமைச்சரும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவருமான ரவுப் ஹக்கீம் கலந்து கொண்டார். விசேட அதிதியாக அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஃபைசல் காசிம் கலந்து கொண்டார். அட்டாளைச்சேனையில் இந்த வருடத்தில் மேற்கொள்ளப்பட இருக்கும் அபிவிருத்தி நடவடிக்கைகள் தொடர்பாக அங்கு கலந்துரையாடப்பட்டது. கோரளைப்பற்று மத்திய பிரதேச செயலாளர் பிரிவில் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு சிறுவர் பராமரிப்பு திணைக்களத்தினால் பாதணிகளும் உணவுப் பொருட்களும் வழங்கப்பட்டன. கோரளைப்பற்று பிரதேச செயலக சிறுவர் உரிமை மேம்பாட்டு உத்தியோகத்தர் AM தாசிம் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பிரதேச செயலாளர் நிஹாரா மௌஜூத், பெண்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தர் S ஹஃபீலா ஆகியோர் கலந்து கொண்டு இவற்றை வழங்கி வைத்தார்கள். தெரிவு செய்யப்பட்ட 110 மாணவர்களுக்கு இவை வழங்கப்பட்டன. தேசிய இளைஞர்கள் சேவைகள் மன்றத்தின் இளைஞர் விருது விழா யாழ்ப்பாணம் திருமறை கலாமன்ற மண்டபத்தில் சமீபத்தில் இடம்பெற்றது. பாடசாலை, கல்வியியல் கல்லூரி, பல்கலைக்கழகம் என்பனவற்றைச் சேர்ந்த நடனம், சங்கீதம், ஓவியம் போன்ற நுண்கலைகளில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் வடமாகாண ஆளுநர் மேஜர் ஜெனரல் G. சந்திரஸ்ரீ பிரதம அதிதியாக கலந்து கொண்டு விருதுகளை வழங்கி வைத்தார். அரசாங்க அதிபர் சுந்தரம் அருமைநாயகம் உட்பட அரசு அதிகாரிகள் மற்றும் மாணவர்கள் பலர் இதில் கலந்து கொண்டனர். நிறுவனத்தினுடைய பிராந்திய நிகழ்ச்சி பேராதனை பல்கலைக்கழக முன்னாள் சிரேஷ்ட விரிவுரையாளர் MIM அமீன் எழுதிய ஹெம்மாத்தகம முஸ்லிம் வரலாறு நூல் வெளியீட்டு விழாவும் கல்விமான் பாராட்டு விழாவும் ஹெம்மாத்தகம அல் அஸ்ஹர் மகா வித்தியாலய மண்டபத்தில் சமீபத்தில் நடைபெற்றன. விழாக்குழுவின் தலைவரும் ஓய்வு பெற்ற அதிபருமான MKM நயீமுதீன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அஷேக் யூசுப் ஹனீஃபா பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். விசேட அதிதியாக கலந்து கொண்ட பேராதனை பல்கலைக்கழக மெய்யியல் துறை பேராசிரியர் கலாநிதி MSM அனஸ் கருத்து வெளியிடுகையில் இலங்கை முஸ்லிம்களின் வரலாறு தொடர்பான சவால்களை எதிர்கொள்வதற்கு கிராமங்களின் வரலாறுகள் நூல் வடிவில் வெளியிடப்பட வேண்டும் என்று கூறினார். மணிமேகலை பிரசுரத்தின் 30 நூல்களின் வெளியீட்டு விழா இந்தியாவில் அண்மையில் இடம்பெற்றது. மணிமேகலை பிரசுரத்தின் இந்த நூல் வெளியீட்டு விழா சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் வெகு சிறப்பாக இடம்பெற்றது. புத்தக கண்காட்சி விழாவில் மறைந்த பிரபல எழுத்தாளர் தமிழ்வாணன் எழுதிய துப்பறியும் மர்ம நாவல்கள் 24ஆம் பாகம், கண்ணப்பன் எழுதிய செட்டிநாட்டு பகுதியில் ஒரு பண்பாட்டு சுற்றுலா, ஸ்டீபன் எழுதிய ஆசிரியர்கள் மாணவர்களை அணுக வேண்டிய புதிய முறைகள், செந்தமிழ் செல்வன் எழுதிய வணிகர்களுக்கான கணக்குகளை எழுதுவது எப்படி போன்ற 30 நூல்கள் வெளியிடப்பட்டன. பத்மஸ்ரீ டாக்டர் நல்லி குப்புசாமி தலைமையில் இடம்பெற்ற இந்த விழாவில் குமுதம் இதழின் துணை ஆசிரியர் லேயண்ணா தமிழ்வாணன் சிறப்பு அதிதியாக கலந்து கொண்டார். வெளியிடப்பட்ட 30 நூல்களில் அடையாள நூலின் முதற்பிரதியை சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் பணிப்பாளர் இலக்கிய புரவலர் ஹாஷிம் ஒமர் பெற்றுக் கொண்டார். வாழ்த்துறை வழங்கியோரில் சமூக ஜோதி ரஃபீக் நிகழ்த்திய வாழ்த்துறை சபையோரின் பலத்த கரகோஷத்தை பெற்றது. புரவலர் புத்தக பூங்காவின் 21வது நூலாக அண்மையில் வெளியிடப்பட்ட சமூக ஜோதி ரஃபீக்கின் சங்கநாதம் நூலும் புத்தக வெளியீட்டு விழாவில் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. விழாவில் பங்கேற்ற பிரமுகர்களான புரவலர் ஹாஷிம் ஒமர், சமூக ஜோதி ரஃபீக் ஆகியோர் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டனர். விழாவில் வெளியிடப்பட்ட 30 நூல்களின் எழுத்தாளர்களும் வைபவத்தில் பங்கேற்றமை குறிப்பிடத்தக்கதாகும்.
அக்கரைப்பற்று அன்னுகா அகதியா பாடசாலையின் 10வது வருடாந்த பரிசளிப்பு விழா அக்கரைப்பற்று ஆயிஷா மகளிர் கல்லூரி சாலிஹா மண்டபத்தில் சமீபத்தில் நடைபெற்றது. கல்லூரி அதிபர் மௌலவி எம் முஃபீஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த வைபவத்தில் தென்கிழக்கு பல்கலைக்கழக விஞ்ஞான பீடாதிபதி கலாநிதி சஃபினா இம்தியாஸ் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு சிறுவர்களுக்கான விருதுகளையும் அதிபர் ஆசிரியர்களுக்கான சிறப்பு விருதுகளையும் வழங்கி வைத்தார். கிழக்கிழங்கு அரபு கல்லூரி விரிவுரையாளரான ARM ரிஸ்வான் சிறப்பு சொற்பொழிவாற்றினார். இயற்கை அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உளவள சேவைகளை வழங்கி அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை விருத்தி செய்யும் நோக்கத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் குடும்ப புனர்வாழ்வு நிலையம் பல்வேறு வேலை திட்டங்களை மேற்கொண்டுள்ளது. இதில் ஒரு அங்கமாக வாகரை பிரதேச செயலாளர் பிரிவில் தெரிவு செய்யப்பட்ட 16 பயனாளிகளுக்கு கடற்றொழில் வீட்டுத்தோட்ட உபகரணங்கள் வழங்கப்பட்டன. ஒவ்வொருவருக்கும் 22,000 ரூபாய் தொடக்கம் 30,000 ரூபாய் பெறுமதியான பொருட்கள் வழங்கப்பட்டன. குடும்ப புனர்வாழ்வு நிலையத்தின் பிராந்திய இணைப்பாளர் எஸ் சதீஷ்குமார் தலைமையில் வாகரை பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் இந்த நிகழ்ச்சி இடம்பெற்றது. தமன பிரதேச செயலாளர் பிரிவைச் சேர்ந்த பின்தங்கிய கிராமங்களில் வாழும் வறிய குடும்பங்களின் பிள்ளைகளுக்கு கற்றல் உபகரணங்கள் சமீபத்தில் வழங்கப்பட்டன. தமன மாந்தோட்ட பகுதியில் ஆரம் கருணாதிலக்க தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் PHPயை சேர்ந்த இந்த உபகரணங்களை வழங்கி வைத்து பிரதேச மக்களின் குறைபாடுகளையும் கேட்டறிந்து கொண்டார். பிரதேச சபை உறுப்பினர் நிமல் குலசிங்கவும் அதிக எண்ணிக்கையிலான கிராம மக்களும் அங்கு சமூகம் அளித்திருந்தனர். டெங்கு நோய் மீண்டும் தலை தூக்கியுள்ளது. கடந்த 2 வாரத்தில் 9 டெங்கு நோயாளர்கள் உயிரிழந்ததாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இம்மாதத்தின் முதல் வாரத்தில் மாத்திரம் நாடெங்கிலும் 3000த்திற்கும் அதிகமான டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்டனர். கடந்த வருடம் 44,214 பேருக்கு டெங்கு நோய் ஏற்பட்டது. சில நாட்களுக்கு முன்னர் நிலவிய கடும் மழையுடன் கூடிய காலநிலையும் வெள்ளப்பெருக்கும் தற்போதைய வறட்சி காலநிலையும் நுளம்புகளின் பெருக்கத்திற்கு காரணமாக உள்ளன. வெளியோயா பிரதேசம் அபிவிருத்தி செய்யப்படுகிறது. பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு இதற்கு 46 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கீடு செய்துள்ளது. வடக்கின் வசந்தம் வேலை திட்டத்தின் கீழ் 15 கிராமங்களில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. இது தொடர்பான மதிப்பீட்டு கூட்டம் வெளியோயா சம்பத் நூரவில் சமீபத்தில் நடைபெற்றது. கல்வி, சுகாதாரம், விவசாயம் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளையும் அபிவிருத்தி செய்வதற்கான திட்டத்தை துரிதப்படுத்துமாறு வடமாகாண ஆளுநர் மேஜர் ஜெனரல் GH சந்திரஸ்ரீ அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ இதில் கலந்து கொண்டார். கடந்த கால பகுதியில் வெளியோயா பிரதேசம் அடிக்கடி பயங்கரவாதிகளின் தாக்குதலுக்கு உள்ளாகியது. அமைதி நிலை ஏற்பட்ட பின்னர் இந்த பிரதேசம் துரிதமாக அபிவிருத்தி கண்டு வருகிறது. வெளியோயா பிரதேசத்தில் உள்ள பாடசாலை பிள்ளைகளுக்கு சைக்கிள்கள், விளையாட்டு உபகரணங்கள் ஆகியன வழங்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான வைபவம் எத்தாலாவெட்டுவ வித்தியாலயத்தில் நடைபெற்றது. தூர இடங்களிலிருந்து பாடசாலைக்கு வருவதற்கான போக்குவரத்து வசதியற்ற 1000 மாணவர்களுக்கு சைக்கிள்கள் வழங்கப்பட்டுள்ளன. பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ 25 மாணவர்களுக்கு சம்பிரதாய பூர்வமாக சைக்கிள்களை வழங்கினார். நாட்டின் நெடுஞ்சாலைகளில் மேலும் 37 பாலங்கள் நிர்மாணிக்கப்பட உள்ளன. ஜப்பான் இதற்கு 1860 கோடி ரூபாவை வழங்கும். அமைச்சரவை தீர்மானங்கள் பற்றி அறிவிக்கும் முகமாக இன்று கொழும்பில் நடைபெற்ற ஊடக மாநாட்டில் இதுபற்றி தெரிவிக்கப்பட்டது. கொழும்பு பெரும்பாகத்தில் மின்மாற்றி மற்றும் விநியோக கட்டமைப்பு ஒன்றை நிர்மாணிப்பதற்கு ஜப்பானிய கடனுதவி திட்டத்தின் கீழ் 2391 கோடி ரூபாய் செலவிடப்பட உள்ளது. ஜனாதிபதி இதற்கான யோசனையை சமர்ப்பித்திருந்தார். கொழும்பு பிரதேசத்தின் வீதி கட்டமைப்பு விஸ்தரிக்கப்படும். இதற்கு $5 கோடி அமெரிக்க செலவிடப்படும். 13 நெடுஞ்சாலைகளில் மொத்தம் 65 கிலோமீட்டர் பகுதி அபிவிருத்தி செய்யப்பட உள்ளது. ஜனாதிபதி இதற்கான யோசனையை சமர்ப்பித்திருந்தார். மத்திய சப்ரகமோ ஊவா மாகாணங்களில் மண் சரிவு ஆபத்து உள்ள பிரதேசங்களின் வீதிகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இதற்கு 1140 கோடி ரூபாய் செலவிடப்படும். இது தொடர்பாக ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. மேலும் 4000 கறவை பசுக்களை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. பால் பண்ணைகளை நிறுவுவதற்கான யோசனைகளை அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமான் சமர்ப்பித்தார். இதற்கு $28 கோடி அமெரிக்க அதிகமான தொகை செலவிடப்படும். இவ்வருடம் பாடசாலை சீருடைக்கு தேவையான 50 வீதமான துணியை உள்ளூர் உற்பத்தியாளர்களிடம் இருந்து கொள்வனவு செய்வதற்கு அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. அடுத்த வருடம் சீருடைக்கு தேவையான துணி முழுவதையும் உள்ளூர் உற்பத்தியாளர்களிடம் இருந்து பெற்றுக் கொள்வதற்கு அமைச்சர்கள் பந்துல குணவர்தன, ரிஷாட் பதியுதீன் ஆகியோர் யோசனை சமர்ப்பித்திருந்தனர். கஷ்டமான கிராமப்புறங்களில் சேவையில் ஈடுபடுத்துவதற்கென 200 புதிய பஸ்கள் இறக்குமதி செய்யப்பட உள்ளன. ஒரு பஸ் வண்டியின் விலை 35 லட்சம் ரூபாவாகும். இது தொடர்பாக அமைச்சர் குமார வெல்கம சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது.
இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவதற்கென 280 கோடி ரூபாய் மேலதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் குமார வெல்கம இதற்கான யோசனையை சமர்ப்பித்திருந்தார். 2011-2012 பெரும்போக காலத்தில் நெல் சந்தைப்படுத்தும் சபை கொள்வனவு செய்த நெல்லை சந்தைப்படுத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. 97,500 மெட்ரிக் டன் நாட்டரசி நெல் முதலில் சந்தைக்கு விடப்படும். அடுத்த வருடம் 1,60,000 மெட்ரிக் டன் நெல்லை கொள்வனவு செய்வது பற்றி அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ யோசனை தெரிவித்திருந்தார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் வவுனியா வளாகத்தில் 2 புதிய விடுதிகள் நிர்மாணிக்கப்பட உள்ளன. இதற்கு 23 கோடி ரூபாய் செலவிடப்படும். அமைச்சர் எஸ். பி. திசாநாயக்க இதற்கான யோசனையை சமர்ப்பித்திருந்தார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கும் இலங்கைக்கும் இடையில் கூட்டு ஆணைக்குழு ஒன்று நிறுவப்பட உள்ளது. இருதரப்பு உறவுகளை பலப்படுத்துவதே இதன் நோக்கமாகும். அமைச்சர் பேராசிரியர் ஜி. எல். பீரிஸ் இதற்கான யோசனையை சமர்ப்பித்திருந்தார். இலங்கைக்கும் உக்ரைனுக்கும் இடையில் விளையாட்டுத்துறை மேம்பாட்டுக்கான இருதரப்பு ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட உள்ளது. அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே இதற்கான யோசனையை சமர்ப்பித்திருந்தார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் நெடுஞ்சாலைகளில் மேலும் 37 பாலங்களை நிர்மாணிக்க நடவடிக்கை. பெலியோயா பிரதேசத்தின் அபிவிருத்திக்கு 46 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. பல்வேறு வழிகளில் அரசாங்கத்தின் ஸ்திரப்பாட்டை குறைப்பதற்கு முயற்சிகள் இடம்பெறுவதாக அமைச்சர் விமல் வீரவன்ச குற்றச்சாட்டு. திவிநகும 2013 திட்டத்தின் கீழ் அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து கலந்துரையாடல். இத்துடன் ரூபவாகினியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.